சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா நான் சுந்தரேசமாக எங்க 2 வீட்டிலயும் எங்க காதலை எதிர்த்த போது பஞ்சாயத்துல வந்து நின்ன போது நீங்க தான் எங்களை 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னீங்கன்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லலையே. உங்க வீட்டுல சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க சிவராமன். நீங்களும் 2 பேரும் பிரிஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க. இப்போ என்னடா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்லைங்க ஐயா, அப்பா அம்மாவே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணுங்கிறாங்க. குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க தான் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை காதல் விட எங்க குடும்பம் தான் முக்கியம்னு நாங்களும் காதலை விட்டு கொடுத்தோம். குடும்பத்துக்காக நாங்க பிரிஞ்சோம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக காதலையே விட்டு கொடுக்குறாங்க நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு எங்களுக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்காம இருந்திருந்தா நாங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐயா. எங்க குடும்பத்தையும் சேர்த்து நாங்க இழந்திருப்போம். இப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. எங்க 2 பேர்ட்டையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. இப்ப என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்ததும் நீங்க தாங்க ஐயா வந்து பேர் வைக்கணுங்கிறாங்க. அண்ணே ஆச்சரியமா இருக்குதுல்ல. இவங்க 2 பேரும் குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களோட சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல பெரியவங்களும் இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னேங்கிறாங்க சிவராமன். பார்வதி பத்மா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. பார்வதி எங்க கூட்டிட்டு போறேனேங்கிறாங்க. நீ வாங்க சொல்றேன் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா மகாலிங்கம் தேனு 2 பேர் இருக்காங்க. வணக்கம் சம்பந்திங்கிறாங்க. ஏ பார்வதி, இவங்களை பாக்குறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? இவங்களை பாக்குறதுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க பத்மா. இவங்களை பாக்குறதுக்கு இவங்க கிட்ட சமாதானம் பண்றக்க என்ன கூட்டிட்டு வந்தா இந்த ஜென்மத்துல இவங்களை நான் பார்க்கவே மாட்டேன். நான் இங்கிருந்து போறேன்ட்டு போறாங்க. ஐயோ அண்ணி கொஞ்சம் இருங்க. அண்ணி உங்களை விடவே எனக்கு இவங்க மேல அதிகமா கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னதை கேட்டதுக்கப்புறம் மனசு மாறுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கங்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க? பஞ்சாயத்துல வச்சு நாங்க ஒண்ணும் இல்லாதவங்கன்னு எங்களை அசிங்கப்படுத்தினவங்க தானே இவங்க. இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கேட்டுக்குதுங்கிறாங்க பத்மா. மகாலிங்கம் சம்மந்தியமான்னு கூப்பிடுறாங்க. சம்மந்தமே வேண்டாம் போச்சு. அப்புறம் என்ன சம்மந்தின்னு கேட்குறாங்க பத்மா. ஏங்க அவங்க மனசு என்னமா கஷ்டப்பட்டதுனால இப்படி பேசுறாங்க. நான் சொன்னதையெல்லாம் நீங்க ஏதாவது கேட்டீங்களாங்கிறாங்க தேனு. என்னை என்ன செய்ய சொல்ற? சில நேரத்துல நம்ம மனசு கெட்ட வழித்தானே யோசிக்குது. சம்மந்தியமா முதல்ல நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் என்னென்னமோ பேசிட்டேங்கிறாங்க. ஆமா, நீங்க பேசுனதையெல்லாம் எதையுமே நான் மறக்க மாட்டேன். சம்மந்தியமா அவர் மட்டும் அப்படி பேசலைன்னா நீங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தோட சேர்ந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க தேனு. சம்மந்தியமா உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலைங்கிறாங்க மகாலிங்கம். பார்வதி என்னது புதுசா கதை சொல்றாங்கன்னு கேக்குறாங்க பத்மா. அண்ணி முதல்ல எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு. இப்போ என்னதான் சொல்ல வராங்கன்னு நீங்களும் கேளுங்கங்கிறாங்க. சம்மந்தியம்மா ஒரு மெழுகு வத்தி ஊருக்கே வெளிச்சம் காட்டுறதுக்காக தன்னைத்தானே உருக்கிக்கும். அந்த நிலைமையில தான் இப்போ நானும் இருக்கேன். உங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு தியாகி ஆயிட்டேன். நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்த போது நாங்க பேசுனது எல்லாமே நடிப்பு தான் சம்மந்தி. இவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நானும் நடிச்சேன். உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியலைங்கிறாங்க தேனு. சம்மந்தியமா நான் பணம் காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தா ரைஸ் மேலேயே மாப்பிள்ளை பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பேனா, இல்லை என் பொண்ணுக்கு தான் 100 பவுன் போடுறேன்னு சொல்லுவேனா? சம்மந்தியமா என் பொண்ணு வசதியான வீட்டுக்கு வாழ வராங்கிறத விட ஒரு நல்ல குடும்பத்துக்கு வாழ போறாங்கிறது எனக்கு எவ்வளோ பெருமை. அதுக்கு முன்னாடியே ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கிற ஒரு கெட்ட பேர் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் சம்மந்தி என் மனசை கல்லாக்கிட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன். இந்த ஊரே என்னை பணத்தாசை பிடிச்சவனாவும் கொடுத்த வாக்க மேறணுவாவும் என்னை தப்பு தப்பா பேசினாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை சம்மந்தி. ஆனால் ஆலமரமா இந்த ஊருக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் சாயறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. உங்களை உங்கள் அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு அது போதுங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க மகாலிங்கம். எங்கள் பொண்ணு சாரு சீனு மேலே உயிரியே வச்சிருக்கா. அவருக்காக உயிரியே விட போயிட்டா. அப்படி இருந்தும் கூட எங்கள் குடும்பத்தை விட உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிட்டாரு இவர். சம்மந்தியமா மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ முடியலையேன்னு என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுவா. அது கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துட்டீங்கன்னு கேட்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்கள் குடும்ப சந்தோஷம் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இதனால ஊருக்குள்ளே உங்களுக்கு தானே கெட்ட பேருன்னு கேட்குறாங்க பார்வதி. அது பரவாயில்ல பார்வதி. ஒரு செடியை நடுறதுன்னா குழியை தோண்டித்தானே ஆகணுங்கிறாங்க. அந்த மரம் நல்லா வளரணும்னா அந்த பூமி தாங்கித்தானே ஆகணும். அந்த பூமி மாதிரி நான் எது வந்தாலும் தாங்கிக்கிறேன். இதை வெளியில போய் சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை சம்மதிமா. நீங்க மட்டும் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்ல வந்த சொல்லிட்டேன். ஏன்னா வா போலான்னு போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. என்னடா இது ஒரே நாளையில இப்படி மாறிட்டாங்களேன்னு எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. எங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க. இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணங்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாங்கிறாங்க பத்மா. அப்பாடா, தூண்டில் போட்டதுமே ஒரு சின்ன மீன் மாட்டிடுச்சு. இதை வச்சே மொத்த மீனையும் கவிடுறேன் பாருன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். ரகுராம் ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அக்காவும் மாமாவும் வராங்கன்னு வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க பார்வதி. வேண்டாம் வேண்டாம், அவங்க வர்றது தெரிஞ்சா இவங்க வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அவங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க பத்மா. சாருவோட அப்பாவும் அம்மாவும் ரகுராம் வீட்டுக்கு வராங்க. ஏங்க பத்மாவை எப்படியோ நம்ம சமாளிச்சிட்டோம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களும் நம்ம சொல்றது எல்லாம் நம்புவாங்களான்னு கேட்குறாங்க தேனு. எப்படியோ நம்ப வைக்கலாம், வா பார்க்கலான்ட்டு போறாங்க. உள்ள வர
வரலாமான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். பாட்டி பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அத்தை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா? அத்தை எதுவாக இருந்தாலும் அவங்கள உள்ளே கூப்பிட்டு பேசலாங்கிறாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு இனிமேல் என்ன இருக்குங்கிறாங்க பாட்டிமா. கொஞ்சம் இருங்க, வீடு தேடி வந்திருக்காங்க, உள்ளே கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வர்றாங்க மகாலிங்கமும். எங்களை மதிச்சு உள்ளே வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கள் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும், இருந்தாலும் எங்களை மதிச்சு மன்னிச்சு வீட்டுக்குள்ளே வர சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம். நிறைய விஷயங்களை எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, இதில் எதை மன்னிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு சீனு அப்படியே சீறி பாஞ்சுக்கிட்டு கோமா வந்து நிற்கிறாங்க. சீனு ஊருக்கு முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்துறீங்களா, அதை மன்னிக்க சொல்கிறீங்களா, இல்லை நிச்சயதார்த்தமே வேண்டான்னு பத்திரிகையை கிழிச்சு போட்டீங்களா, அதை மன்னிக்க சொல்கிறீங்களா? ஏங்க உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலிங்கிறாங்க ஜானகி. நீங்கள் தான் அப்போவே சொன்னீங்களே சொத்து காசு பணம் எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னுங்கிறாங்க சீனு. மாப்பிள்ள நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கிறாங்க மகாலிங்கம். என்ன பேசணும், அதான் ஊருக்கு கூப்பிட்டு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க பாட்டி. ஆமாம்மா கொஞ்சம் என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா அப்படிங்கிறாங்க பத்மா. பத்மா அவங்க தானே உன்னை பஞ்சாயத்தில் நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க சொல்கிறத நாம ஏன் கேட்கணுங்கிறாங்க ஜானகி. அக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளுங்கிறாங்க பார்வதி. அத்தே அவங்க சீனு மாமாவை வேண்டான்னு சொல்லி பத்திரிகை கூட கிழிச்சு போட்டுட்டாங்க, இப்போ அவங்க சொல்கிறத ஏன் கேட்கணும்னு தானா கேட்குறாங்க. எல்லாம் எனக்காக எதுவும் செய்யலைங்க, சம்மந்தி திரும்பவும் உங்கள் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க மகாலிங்கம். உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு சம்மந்தி அம்மா குடும்பமே வீட்டோட வெளியில வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமாதானம் பண்றதுக்கு தான் நான் இப்படி ஒரு டிராமா பண்ண வேண்டியதா போச்சுங்கிறாங்க மகாலிங்கம். நான் நினைச்ச மாதிரியே உங்க குடும்பம் இப்போ ஒன்னா சேர்ந்துருச்சுங்கிறாங்க மகாலிங்கம். இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே. அத்தை உங்க வீட்டுக்கு வந்த போதே அவங்களை அட்வைஸ் பண்ணி நீங்க திரும்ப இங்க அனுப்பியிருக்கலாமே, அப்பவே கல்யாணம் கூட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கறாங்க மாயா. நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு வரலமா. சிவராமன் மணிவண்ணன் ரெண்டு பேரும் அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்ததுமே சிவராமனுக்கு சரியான கோவம் வந்துருது. யோ யார் கேட்டீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்குங்கிறாங்க மகாலிங்கம். அதுதான் பத்திரிக்கையே வேண்டான்னு கிழிச்சு போட்டுட்டியா, அதுக்கப்புறம் என்னைய மன்னிப்பு வேண்டி கிடக்கு. ஐயோ அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பார்வதி. இனிமே மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமான்னு கேட்கறாங்க சிவராமன். சிவா கொஞ்சம் அமைதியாரு, அவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. மச்சா இவங்க பேசுறது எல்லாம் நாம ஏன் கேட்கணுங்கிறாங்க. இல்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம மதிச்சு கேட்டுதான் ஆகணும். மச்சா உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை அவங்களுக்கு தெரியல. நாங்க இவங்க வீடு தேடி போன போது எங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. ஏங்க இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு நாமளும் கேட்கலாங்கிறாங்க பத்மா. ஏ பத்மா ஊருக்கு முன்னாடி வச்சு ஒன்றும் இல்லாதவங்கன்னு அசிங்கப்படுத்தினாங்களே, அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்லைங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்கிறாங்க மகாலிங்கம். தெரியும் தெரியும், எல்லாம் சொத்துக்காகத்தானே. அன்னைக்கு ரோட்ல நின்னோம் அதனால வேண்டாம், இன்னைக்கு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துட்டோம்ல அதனால பணம் கிடைக்குங்கிற நப்பாசில வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். சீனு மச்சா அவங்கள முதல்ல வெளியே போக சொல்லுங்கன்னு கேட்கறாங்க மணிவண்ணன். எங்க அண்ணனை பஞ்சாயத்துல அசிங்கப்படுத்திட்டீங்களா, ஊருக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் காலில் விழ சொன்னீங்களே, அண்ணனும் எல்லாரும் முன்னாடியும் காலில் விழ போன போது அப்போ கூட நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த, இப்போ நீ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு கேட்குறாங்க சிவராமன். எங்க அதுக்கு தானுங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி. ஏய் ஒரு அடி வச்சேன்னு வச்சுக்கோ, பேசாமல் ஒழுங்க ஓரமா நில்லு, உங்கள் மன்னிப்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க சிவராமனும் மணிவண்ணனும். நீ எப்போ எங்கள் மச்சான பஞ்சாயத்தில் நிறுத்தினியோ அப்போவே உனக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு முடிஞ்சு போச்சுங்கிறாங்க மணிவண்ணன். சிவா மணிவண்ணன் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க ரகுராம். அண்ணா நீங்க மதிச்சு நடக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இப்போ வெளியே போறீங்களா இல்லையாங்கிறாங்க. போன்னு சொல்ற போய் அப்படின்னு சொல்லி பொண்ணு பிடிச்சு தள்ளுறாங்க. அப்படியே நிக்கிறாரு மகாலிங்கம். பாருங்க மகாலிங்கம், இப்போ இதை பத்தி பேசுறதுக்கான நேரம் கிடையாது, மறுபடியும் பேசிக்கலாம் போங்கன்னு சொல்றாங்க ரகுராம். போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு எப்படியோ விரட்டி விட்டுறாங்க. என்ன சிவா ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு கேட்குறாங்க ரகுராம். ஆமாண்ணே பின்ன என்ன, பஞ்சாயத்தில் வச்சு உங்களை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினாங்க, இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கையாளப்பாரு, ஆளாளுக்கு சத்தம் போடாதீங்க, பொறுமையாக யோசிங்கன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். இந்த பக்கமாக மகாலிங்கமும் தேனும் புவனேஸ்வரி பார்க்க வந்திருக்காங்க. மகாலிங்கம் எதுக்கு எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க பரமேஸ்வர். எங்கேயோ ஒரு சித்த வைத்தியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கே தலையை வாங்கி தேய்ச்சி குளிச்சு அப்படியே தலைமுழுகிட்டு வந்துடுறேன். என்ன மகாலிங்கம் என்ன பேசுறீங்க, என்ன அவரை சமாதானப்படுத்தினீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க பரமேசு. ஆமாம் சமாதி கட்டாமல் விட்டானுங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. சமாதானம் விட்டதே போதுமடா சாமிங்கிறாங்க மகாலிங்கம். சரி அங்கே என்னதான் நடந்தது அதை சொல்லுங்க முதல்லன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. நடந்தது எல்லாமே மகாலிங்கம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ரகுராம் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டு வந்ததை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இல்லைன்னா நம்ம போய் பேசி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பரமேசு. இல்லை நம்ம போய் பேசணும்னா அவங்க கோவம் நம்ம பக்கம் திரும்பி நம்ம மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதிராக தான் அது போய் முடியும். அப்போ போகிற போக்க பார்த்தா சீனுவுக்கு இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ண வைக்கலான்னு இருக்காங்களோ என்னமோங்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு யோசனையை காணாங்கிறாங்க தேனும். இப்போ என்ன பண்றது, மாயாவை அந்த வீட்டை விட்டு வெளியே விரட்ட முடியாது போல இருக்குங்கிறாங்க பரமேசு. முடியும்னே, மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னா அதுக்கு சீனு சாருவோட கல்யாணம் நடக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமா போங்க, காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சி பார்த்துட்டு வந்தாச்சு, இதுக்கு மேல என்னங்க பண்ண சொல்றீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். ஒரு தொடக்கமும் சரி ஒரு முடிவும் சரி, ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது சாருனால தான் முடியும். ஏன் பொண்ணு சாருவா, அவ
அவன் எப்படி போவான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். ஆமா, உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு தான் இப்ப ரகுராம் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா உங்க பொண்ணு கேட்குற கேள்விக்கு அவர் இன்னும் பதில் சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க புவனேஸ்வரி. உங்க பொண்ணு ரகுராம் வீட்டுல வாழ்ந்திருக்கா, அது ஊருக்கே தெரியும். உங்க பொண்ணு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு ரகுராம் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க. ரகுராம் தான் ஊருக்கே நியாயம் சொல்றவனாச்சே. உங்க பொண்ணோட கேள்விக்கு அவ என்ன நியாயம் சொல்றா, என்ன பதில் சொல்றான்னு நம்மள கேட்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி. எங்க பொண்ணு இப்ப என்ன பண்ண சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க தேனு. சீனுவுக்காக உயிரோட போனவ சீனுக்காக நியாயம் கேட்க மாட்டாளா, இல்ல சீனுவுக்காக போராட மாட்டாளா? உங்க பொண்ணு போடுற நாடகத்துல தான் இந்த கதையே மாறப்போகுது. இனிமே உங்க பொண்ணு சாரு நினைச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. இவங்க போடுற டிராமாவுக்கு சாருவை கதாநாயகி ஆக்கிட்டாங்க. சொல்லி கொடுத்த மாதிரியே ரகுராம் வீட்டுக்கு முன்னாடி போய் சாரு நிக்கிறாங்க. பெரியவங்க எல்லாருமே என்ன தள்ளி வச்சுட்டீங்கல்ல, பெரியவங்க போட்ட சண்டையில என்ன பலியாட ஆக்கிட்டீங்கல்ல, பெரியப்பா ஊருக்கே நியாயம் சொல்றீங்க, இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்கன்னு வந்து சாரு கேக்குறாங்க. ரகுராம் சொத்துக்கு ஆசைப்பட்ட சாரு சீனுவை லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த நடிப்புக்கு ரகுராம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.